நான் சாரில இருந்தா அழகா இருப்பனா, இல்ல சுடிதார்ல இருந்தா அழகா இருப்பனா, இல்ல மாடல் ட்ரெஸ்ல இருந்தா அழகா இருப்பனா? நான் எப்படி இருந்தா அழகா இருப்பேன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும் இந்த பாருல 13ஆம் தேதி மெசேஜ் அனுப்பிச்சேன். முன்னாடி நைட்டு ஃபுல்லா என் கூட வீடியோ கால்ல பேசின்னு இருக்கிற மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுக்கப்புறம் யாரும் இல்ல கூட எதுக்கு நீ வீடியோ கால்ல பேசுற? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பரன் சொல்லிட்டு போனா மேடம். மேடம் 13ஆம் தேதி மெசேஜ் பண்ண மேடம் பர்த்டே ஆச்சுன்னு சொல்லிட்டு 12 மணி. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. எதுக்கு பண்ற? அத விட்டுட்டு போயிட்டால அப்புறம் என்ன பர்த்டே மண்ணாங்கட்டி பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? எத்துலயும் ஒரு ஸ்டெடி கிடையாது. எப்படி நீங்க குடும்பம் பண்ணுவீங்க? வசதி மட்டுமா? நீ சோக்கா இருக்க ஜீவா. ஏண்டா பக்கடா நீ யாரு? நீ நீச்சல் அடிப்ப, 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ, நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பேன், நாக்கால முக்க தடுவ, விசில் அடிப்பேன். ஆம். இக்கப்பட்டு கண்ணம் மூடனேனா கண்டமன் இருக்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு. ஓ அப்படியா விஷயம்? கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமனூர்காரர் விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரத கொலையா கொண்டிருப்பானே. அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். வெக்கமா இல்ல? பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அவனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. சோலி முடிச்சு. ஒரு வாரமா உடம்பு சரியில்லை மேடம். சரி ஊசி போட்டு வந்தாரு 100 ரூபாய் கொடுத்து. சரி இட்லி வாங்கி கொடு. 4 நாளா சாப்பிடல மேடம். இட்லி வாங்கி கொடு, வாய் கசங்குதுன்னு சொன்னா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எப்படி இட்லி வாங்கி தரது உனக்கு அப்படின்னு கேக்குறேன். உன்னை பிடிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நான் இட்லி வாங்கி தரணும்? எப்பனே சொல்லவே இல்ல. என்னன்னு பக்கத்து வீட்டுல போய் பசிக்குதுன்னு சொல்லி மாவு கொடுத்தாங்க மேடம். வாயின் வந்து தோசை சுட்டு சாப்பிட்ட கேளுங்க, அவருக்கே தெரியும். அந்த மாவுல அவருக்கும் தோசை சுட்டு கொடுத்தேன். இப்படி சிரிக்கலாம் பாருங்க, பாத்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தா है पानी आता है, फाल्ट आता है தண்டனை आता है. என்ன துப்புவோம்? ஐயோ தொத்துவோம் இல்லையா, தட்டுவோம். பார்த்தது போதும், லைக் போட்டு போங்க.